ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 329 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா 2-man டீம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோ ராடை புல் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை பார்த்து மாஸ்டர் மேன் அந்த நருட்டோ ராட் எடுத்துட்டான், இதான் விஷயம்னான்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். கிட ஸ்டாச்சு வெளியே வரும். நருட்டோ ராடையுமே ரசங்கன் வச்சு அடிச்சு உடச்சிடுவான். சன் கோகுவோட சப்கான்ஷியஸ்ல காட்டுவாங்க. சுத்தி இந்த செயின்லாம் போயிருக்கும், ஆனா பெல்லி கிட்ட இந்த செயின் போகாது. ஏன் இது மட்டும் மறையலன்னு கேட்பான் நருட்டோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செயின் மட்டும் மறையாதுங்க சன், நீங்க சொன்ன மாதிரி ராட் தான் நான் எடுத்துட்டேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. சன் அந்த ராட் டெம்பரவரியா என் சக்கராவை ஜென்சுரிக்கியோட உடம்போட சேர்த்துருக்குங்க, ஆனா என்னோட சக்கராங்க தான் அந்த மாஸ்டர் மேன் இருக்கான்ல, அவன் தான் கெட ஸ்டாச்சு வெளியே வச்சிருக்காங்க. உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கான்ட்டு நருட்டோ. அப்ப நான் உனக்கு காப்பாத்தவளா இல்லையான்னு கேட்பான். சன் சீரியஸா தான் சொல்றேன்னு கேட்கும். நிஜமாலும் தான்ட்டு நருட்டோ எக்ஸாஸ்ட் ஆவான். நருட்டோவை பார்த்த சன், இந்த பையன் சீரியஸா தான் இருப்பான் போலையன்ட்டு என்ன ஸ்டாப் பண்றதுக்கான வழியை மட்டும் தான் சொன்னேன், என்ன காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி என்கும். நருட்டோ, நீங்க அதை ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கணும்ல, ஏன் பிஜுவான நீங்க எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். என்னதான் பண்றதுங்க போல பார்க்கவும் அந்த செயின் ஆடும். அதை சொல்றதுக்கு முன்னால உனக்கு ஒன்னு கொடுக்கணும் சன். கையை நீட்டவும் ஏதாவது கொடுக்க போறீங்களா என்னன்னு கேட்பான் நருட்டோ. இந்த காலங்கள்ல இது உனக்கு உதவும்ட்டு சீக்கிரங்கும் சன். ரெண்டு பேரும் பம்ப் ஃபிஸ்ட் பண்ணிக்குவாங்க. நருட்டோ சிரிப்பான். என்னன்னு பார்க்க 8 டெயில்ஸ் சன் கோகுவை உள்ள இழுக்கவும் கெட ஸ்டாச்சு திரும்ப அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. 4 டெயில்ஸ் இன்னும் அதுக்கு தான் சொந்தம் போலன்ட்டு பார்க்கும். கீழே வந்த நருட்டோ ரோஷியை பார்ப்பான். மாஸ்க்டு மேன், ஒரு டெய்ல்டு பீஸை ஸ்டாப் பண்ணதுக்கே இப்படி ஆயிட்டியே, அதனால நான் மறக்க முடியாது. உனக்குள்ள இருக்க ப்ரீஷியஸான அந்த டெய்ல்டு பீஸை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். காயன் கக்காஷ் நிக்கிற இடமே ஆடும். என்னடான்ட்டு பார்த்தா மிச்சம் இருக்க 5 டெய்ல்டு பீஸ்டுமே எமர்ஜ் ஆயிருக்கும். 9 டெயில்ஸ் நருட்டோ கிட்ட விஷயங்கள் மோசமாயிடுச்சு, நீ சொதப்பிட்டேங்கோ இடியட் பாடுறான்பான். உனக்கு என் பவர் தேவைன்னா கேளு, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேங்கோ கூறாமா. நருட்டோ, இப்பெல்லாம் நீ என்கிட்ட நிறைய பேசுறியே, எனக்கு சக்தி தரேன்னு இல்ல, சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். இன்னொரு மாதிராவோட சண்டை போட்டப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு நன்றின்பான். அந்த எக்ஸ்ட்ரா பவர் தான் காப்பாத்துச்சுன்பான். நன்றிலாம் சொல்லாதுன்ட்டு 9 டெயில்ஸ் கடுப்பாகுது. அதை செஞ்சதுக்கு காரணமே மாதிராவோட டீல் பண்றதுக்கு உங்களோட டீல் பண்ணிக்கலான்ட்டு தான். அதெல்லாம் தாண்டி இந்த கேட் இருக்கனால என்னால கொஞ்சம் பவரை தான் கொடுக்க முடியும். நீ இன்னும் கொஞ்சம் சண்டை போடுறத நான் பார்த்தாகணும். அதே தான் அடுத்த நேரம் வந்துருச்சுங்க. நருட்டோ, எதுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி பேசுற, முறைக்க வேற செய்யற, நீ உன் ஆட்டிடியூட சரி பண்ணியாலும், நீ எப்பவுமே இப்படிதான் பண்றேன்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போதே 9 டெயில்ஸ் கை நீட்டி இருக்கும். குராமா, உன் சக்கராவோட என் சக்கரால அடிங்கும். நருட்டோ, அப்பெல்லாம் நம்ம சக்கர டக் ஆஃப் வார் விளையாட போறோமான்னு கேட்பான். குராமா, முட்டாள், இப்பெல்லாம் அதை செய்ய போறதில்ல, எனக்கு வேற வழி இல்லாமல செய்யறேன்னு இல்ல, உனக்கு நிஜமா வேணும்னா அதை சேர்ந்தே செய்யலாங்க. நருட்டோ சிரிச்சுட்டு பம்ப் ஃபிஸ்ட் பண்ணுவான். ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. நருட்டோ, இதை செஞ்சு முடிக்கல ஆக்டோபாப்ஸ்ன்பா. பி, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து 2-man டீமா செயல்படலாம், நான் லீட் பண்றேன், நீ ஜஸ்ட் எனக்கு பேக்கப் பண்ணிட்டு கொடுன்பாரு. 8 டெயில்ஸ், நீ டெய்ல்டு பீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்காம 5 பீஸ்க்கு அகைன்ஸ்ட் எல்லாம் போக முடியாதுங்க. நருட்டோ, உங்க ரெண்டு பேத்துக்கும் காயம் பட்டிருக்கு, எங்க லீடிங் பேக்கப்லாம் இல்ல, சேர்ந்து செயல்பட போறோன்பா. பி, நருட்டோங்கும் போது குறிப்பா ரெண்டு பேரும் ஆல்ரெடி இடியட் 2-man டீம்ஸ் தானே, அப்படிங்கும் போது 8 டெயில்ஸ், நருட்டோ அப்படின்னா நீயும் 9 டெயில்ஸ்னு கேட்கவும் என்கிட்ட இன்னும் டன்ஸ் ஆஃப் பவர் யூஸ் பண்ணன்பா. நருட்டோ நருட்டோ வயிற்றுல கை வச்சு நிப்பான். சீன் பாஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். நருட்டோ இருக்கா கிட்ட சொல்லியிருப்பான்ல, நீங்க என்ன ஏத்துக்கிட்டதே இல்லைன்னு. மிசுகி விஷயத்துல இருக்கா மாஸ்டர் ஃபாக்ஸ் ஒத்துக்க முடியாது, ஆனா நருட்டோ அப்படி இல்ல, அவன் வேற ஹார்ட் ஒர்க் பண்றான், எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன். அவனோட வலி வேதனை தான் மற்றவங்கல இருந்து அவனை வித்தியாசமா காட்டுது. மக்கள் மனுஷத்துல இருக்க வழி அவனுக்கு தெரியும். அவன் ஒன்னும் டீமன் ஃபாக்ஸ் இல்ல, அவன் லீஃப் வில்லேஜோட ஷினோபி. நருட்டோ உசுமாக்கின்னு இருப்பாரு. நருட்டோ, இதுக்கப்புறம் நீ டீமன் ஃபாக்ஸ் எல்லாம் இல்ல, லீஃப் வில்லேஜ் ஷினோபியோட பார்ட்னர் நீ. குராமா, இதை ஆரம்பிக்கலாமான்பா. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேர் சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. பி, நருட்டோன்னு பாக்குறப்ப மாஸ்க்டு மேனை எமர்ஜ் பண்ணி விட்ட 5 டெய்ல்டு பீஸ்டும் பிஜு பாம் பண்ணும். காய், இது ரொம்ப மோசம் பாரு. கக்காஷி, காய் நகராதேன்ட்டு இதை நான் என் காமூயால பாத்துக்கிறேன் பாரு. காய், இது ரொம்ப பெருசா இருக்கனால சாத்தியம் இல்ல, இதான் விஷயம்னா நான் என்னோட 8th கேட்டை ஓபன் பண்றேன் பாரு. கக்காஷி, முட்டாள், அதை செஞ்சா நீ செத்துருவாடான் பாரு. இருந்தாலும் காய் சொல்லும் போது 8 டெயில்ஸ் நருட்டோ கிட்ட அவங்க பிரச்சனையில இருக்காங்க, 5 டெய்ல்டு பீஸ்டும் க்ளோஸ் ரேஞ்சில இருந்து பிஜு பாம் பண்ணதுன்னு. நருட்டோ, எனக்கு தெரியும்ட்டு மூவ் வைப்பான். காய், என்னது இது இவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்குன்னு பாரு. கக்காஷி முன்னாடி பாக்குறப்ப மினாட்டோ நிக்கிற மாதிரி இருக்கும். சென்சேன் பாரு. அப்புறம் தான் அது நருட்டோன்னு ரியலைஸ் பண்ணுவாரு. காய், அது நருட்டோன்னு கேட்பாரு. நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் பாம்ஸை 5 டைரக்ஷன்ஸ்க்கு டெப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான். அந்த பாம்ஸ்ல வெடிக்காத பார்த்துட்டு இதான் டெய்ல்டு பீஸ்ட் பாமோட பவரான் பாரு. காய், மாஸ்க்டு மேன் அவன் மொத்தத்தையும் பாதையை மாத்தி விட்டான், இதான் விஷயம்னான்ட்டு டெய்ல்டு பீஸ்ட் வச்சு அட்டாக் பண்ணுவான். கக்காஷி அண்ட் காய் சண்டை போட தயாராவாங்க. நருட்டோ, வா போலாம் குராமான்பா. டெய்ல்டு பீஸ்ட் மோட்ல குராமா ஃபார்முக்கு மாறுவாங்க. கக்காஷி அண்ட் காயை காப்பாத்தி இருப்பான் நருட்டோ. இதை பார்த்த பி, அவனால டெய்ல்டு பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க முடியுதான்ட்டு பாப்பாரு. அந்த 9 டெயில்ஸ் இருக்க
இருக்கேங்க எயிட்டெயில்ஸ். காய் என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. நம்ம நைன்டெயில்ஸ் சக்கராக்குள்ள இருக்குன்னு பாரு ககாஷி. நருட்டோ அந்த 5 டெய்ல்டு பீஸ்ட் உடம்புலயும் எங்க ராடு இருக்குன்னு பாக்குறதுக்கு அவனோட க்ளோனோட ஹெல்ப் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த குராமா, இங்க பாரு நமக்கு அவ்வளவு நேரம் இல்ல, சீக்கிரம் தெரிஞ்சுக்க, நம்மளோட லிங்கே ப்ராப்பரா இல்ல, தான் ஃபர்ஸ்ட் டைம் 5 நிமிஷத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். நருட்டோ அதுவே போதுமானதான்ட்டு அட்டாக் பண்ண போவான். இங்க நிறைய பேர் இருக்கனால சன்னுக்கு நான் பண்ண அளவுக்கு ஜென்டலாலாம் நடந்துக்க மாட்டேன், வலியை தாங்கிக்கங்கன்பா நருட்டோ. 7 டெய்ல்ஸை பிடிக்கவும் ராடை நோட் பண்ணிடுவான். 3 டெய்ல்ஸ் ராடையும் நோட் பண்ணிடுவான். அது சுத்திட்டு போகும். பஞ்ச் வைக்க போகும்போது 6 டெய்ல்ஸ் தடுக்கும். 3 டெய்ல்ஸ் அட்டாக் வைக்க வரும். பி அதை தடுக்கும் போது 5 டெய்ல்ஸ் திரும்ப முட்டை வரும். ஒரே ட்ரிக்கு 2வது தடவை மாட்ட மாட்டேன்ட்டு 8 டெய்ல்ஸ் பஞ்ச் பண்ணிடும். அதோட ராடையும் பார்த்துருவான் நருட்டோ. 2 டெய்ல்ஸ் வரப்ப 6 டெய்ல்ஸ் வச்சு அடிச்சிருவான் நருட்டோ. எல்லா ராட்ஸையும் பார்த்துருப்பான் நருட்டோ. காய் இதெல்லாம் பார்த்துட்டு மான்ஸ்டர் ஸ்மாக் டவுன் போல இருக்குன்னு மாஸ்டர் மேன் நினைச்சபடி இல்ல, இதுக்கப்புறம் இவனை கொல்ற நோக்கத்துல தான் சண்டை போட்டாகணும்னு திங்க் பண்ணுவான். பிடிச்ச வச்சு இந்த டைடு பீஸ்லாம் ஒன்னு சேர்ந்து தனித்தனியே பிஜுபாம் பண்ணிக்கும்ல, இப்ப சேர்ந்து பிஜுபாம் பண்ணி அட்டாக் வைக்குங்க. காய் தானே இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. ககாஷி எல்லாமே அதோட சக்கராவை சிங்கிள் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாரு. நருட்டோ அடுத்து என்னன்னு கேட்பாரு காய். நருட்டோ டெய்ல் பீஸ் பாம் பண்ணுவான். ஈக்குவல் பவர் கொடுத்து கேன்சல் பண்ண பாக்குறான் 8 டெய்ல்ஸ். ஆனா இதுக்கு முன்னாடி பிஜு பாம சக்சஸ்ஃபுல்லா நருட்டோ பண்ணலேங்க. போன தடவை ஆக்சிடென்ட்டா பண்ணான் ட்ரைனிங்ல. இப்ப பிச்சு உதற போறான் பாரு பி. ரெண்டும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டதுல செம்ம ஃபோர்ஸ் இருக்கும், ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ரெண்டும் மேல போய் வெடிக்கும், இருந்தாலும் கீழே ரொம்ப இன்டென்சிவா தான் இருக்கும். 8 டெய்ல்ஸ் கீழே லோ பண்ணி அடிச்சுதான் மேல கொண்டு போயிருக்காங்க, இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்குங்க. பி 9 டெய்ல்ஸ் உண்மையாவே ஸ்ட்ராங் தான் பாரு. நருட்டோ அவனோட க்ளோன்ஸை சக்கர ஹேண்ட்ஸ்ல அனுப்பி 5 டெய்ல்டு பீஸ்டோட கழுத்துல இருக்க ராடையும் பிடிச்சிருவான். பிடிச்சு புல் பண்ண ஆரம்பிப்பான். குராமா ஒரே சமயத்துல சேர்த்து செஞ்சு முடிப்போம், எல்லாத்தையும் விடுதலை செஞ்சு காப்பாத்தலான்பா. திடீர்னு பார்த்தா பிளேன்ல இருப்பான். யாகுரா வெல்கம் பண்ணுவோம். இதே விஷயம் தானே சன் கூட நடந்துச்சுன்பா நருட்டோ. 4 டெய்ல்ஸ் யோசிச்ச மாதிரியே பிளேனுக்கு எப்படி நீ வந்து சேர்ந்துட்டீன்பா யுகிட்டோனி. குராமா 4 டெய்ல்ஸை பார்த்தேல, அந்த இடம் இது கிடையாது, நம்ம எல்லாம் ஃபுல்லா லிங்க் ஆயிருக்கும். டெய்ல்டு பீஸ் சைக்கி பிளேனுக்குள்ள டீப்பா நுழைஞ்சிருக்கு பாரு. இங்க ஜின்சுரிகீஸ்மே இருக்காங்கங்கோ. அது மட்டும் இல்லாம நீ 4 டெய்ல்ஸை பாக்குறப்ப செயினால எல்லாம் கட்டி போட்டுருச்சுலங்கோ. நருட்டோ எனக்கு புரியல, இருந்தாலும் எல்லாம் சங்கிலி இல்லாம இருக்கீங்களா, போன தடவை போல கிரேசியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். குராமா அந்த மாஸ்க் போட்டவனால இந்த இடத்துக்குள்ள வர முடியாதுங்கோ. யாகுரா நருட்டோவை வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் பண்ணிட்டு ஜின்சுரிக்கியன் டெய்ல்டு பீஸ் சர்பா தான் சொல்றான்ட்டு ஆனா பாக்கணும்ட்டு தான் இருந்தேன். அப்புறம் உண்மையை சொல்லணும்னு பேசும்போது குட்டையா பலவீனமானவனா, என்னை விட பல கடினமான விஷயங்களை நீ தாண்டி வந்திருப்ப. அப்புறம் பாரு நீ வேற செத்து போயிட்ட, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நல்ல ராமன் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், ஒரு பொண்ணும் கூட கிஸ் பண்ணாம செத்துருப்பில்லேன்ட்டு அழுவான். யாகுரா நான் வித்தியாசமானவன்டா, நான் அடல் தாண்டான்ட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். குராமா நீயுமே அந்த பொண்ணையும் கிஸ் பண்ணது இல்லையே, நீ கிஸ் பண்ணது சாஸ்கேவை மட்டும் தானங்கோ. நருட்டோ அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்ட்டு வாமிட் பண்ற மாதிரி பண்ணுவான். வாமிட் பண்ற மாதிரி பண்றானே, அப்படி என்னவா இருக்குன்ட்டு யாகுரா கேட்கும் போது நருட்டோ கவனிக்கவே மாட்டான். 4 டெய்ல்ஸ் சொன்ன மாதிரி இவன் கவனிக்கவே மாட்டேங்கிறானு பாரு யாகுரா. நருட்டோ 4 டெய்ல்ஸா, அப்ப சன் இங்க தான் இருந்தாரான்னு சொல்லி கேட்பான். ஆமா ஹிருதியான் பாரு. அப்ப அந்த பியர்ட் வச்சிருந்த ஆள் இங்க தான் இருந்தாரான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஆமான்பா. சன் இவங்க கிட்ட அவங்க கிட்ட உறுதியா சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம நான் அவனுக்கு என்னால முடிஞ்ச சக்கரவா அவனுக்கு கொடுத்துருக்கேன். ரோஷி தியானம் பண்ணிட்டு இருக்கப்ப 6 பேட்ச் நமக்கு கடைசியா சொன்னது ஞாபகத்துல இருக்கான்னு கேட்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த பையனா தான் இருக்கணும், என் உணர்வு அப்படிதான் இருக்கு. உங்க எல்லாத்தையுமே அவன் காப்பாத்த வருவான்னு பெட் கட்டுறேன். அப்புறம் அவன் வரப்ப நீங்க அவனை பாத்துக்கங்க, புரிஞ்சுதா? சீக்கிரமே நான் விடுதலை செய்யப்பட்டனால கிட்ட ஸ்டாச்சுக்குள்ள இழுக்கப்பட்டுருவேன். குட் பைங்கோ. ரோஷி 4 டெய்ல்ஸ் இருக்கலாம், சொல்லப்போனா நீ நானுமே வேற வேற பாதையில தானே போனோன்னு பாரு. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையா? சுச்சிக்காகேவான ஓனோக்கியை விட ரொம்ப பிடிவாத காரணாச்சு நீங்கும். செத்ததுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிட்டியா? என்னோட ஜின்சுரியா ஆக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்னோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணிருக்கியான்னு கேட்கும். உன் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்குலாம் சாஃப்ட் ஆகல. உன்னோட ஜின்சுரிக்கே 40 வருஷமா இருந்தோம், அதுக்குன்னு நான் உன் பேரையும் மறக்கலின் பாரு. எங்க என் முழு பேரை சொல்லு பாக்கலாங்கும். சன்னுங்கிறதே போதுமானதுங்கவும் 2 பேரும் மறைஞ்சிருப்பாங்க. ஒட்டக்காட்டா 4 டெய்ல்ஸ் தான் எங்களை இங்க வர வச்சது. அப்புறம் நாங்க இங்க இருக்க அதே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் உனக்கு ஒன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் அவங்க பண்ணாதான் பண்ணாருட்டோ. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கூடி இருக்கு, அதை பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு சரி பண்ணாருட்டோ. இதெல்லாம் 4 டெய்ல்ஸ் அண்ட் ரோஷி போனதுக்கு அப்புறமா தான் எல்லாத்துக்குமே உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும் நருட்டோன் பாரு. ஹான் 2 டெய்ல்ஸ் நருட்டோ முன்னால வர சொல்லி கை நீட்ட சொல்லும். நாங்க 2 டெய்ல்ஸ் இல்லனா சன்கோக்குன்னு சொல்லலாம். அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை முழுமையாக்கணும். 2 டெய்ல்ஸ் தன்னோட பேரை மததாபின்னு சொல்லும். அப்புறம் யுகிட்டோனி அவ பேரை சொல்லுவா. 3 டெய்ல்ஸ் என் பேரு ஈசோபு, இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோம்லங்கோ. அப்புறம் நான் ஃபார்மர் 4th மிசுகாகே யாகுரான் பாரு. அப்புறம் 5 டெய்ல்ஸ் தன்னை கோக்குன்னு அறிமுகப்படுத்திக்கும். அப்புறம் ஹான் 6 டெய்ல்ஸ் சைக்கன் அறிமுகப்படுத்திக்கும். அப்புறம் அதோட ஜின்சுரிக்கி உட்டக்காட்டா. அப்புறம் 7 டெய்ல்ஸ் என் பேரு லக் 7 கோமேங்கோ. ஜின்சுரிக்கி ஃபூ. நருட்டோ அதுல கை நீட் நேரத்துல போயிட்டு பம்ப் ஃபிஷ் பண்ணுவான். இதை பார்த்த 9 டெய்ல்ஸுக்கு சேஜ் ஆஃப் த 6 பேட்ச் முன்னால குட்டியா இருந்து பார்த்திருக்கும். குராமா நருட்டோவை சேஜ் ஆஃப் த 6 பேட்ச் போல பார்க்கும். குராமா குட்டியா அந்த பாஸ்ட காட்டுவாங்க. சேஜ் ஆஃப் த 6 பேட்ச் ரொம்ப காலத்துக்கு வாழ மாட்டேன். ஷிகாக்கு, மததாபி, ஹிசோபு, சன்கோக்கு, கோகுவோ, சைக்கன், கோமே, கியூகி, அப்புறம் குராமா, நீங்க என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் நீங்க எப்பவும் ஒன்னா இருக்கணும். நீங்க எல்லாரும் இணையறக்கான ஒரு நாள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்த பேர் கிடைக்கலாம், ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம்ல கூட இருக்கலாம் இப்ப இருந்ததை விட. அப்புறம் எனக்குள்ள இருந்தது போல இருக்காது. சரியான பாதைக்கு அழைச்சு செல்லப்படுவீங்க. உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். அந்த நாள் வரக்கு முன்னாலேன்ட்டு பாக்குறப்ப குராமா கண் கலங்கும். நருட்டோக்குள்ள சேஜ் ஆஃப் த 6 பேத்தை பார்க்கும். குராமா ரொம்ப காலம் எடுத்துருச்சுங்க. குராமா நருட்டோ தான் அந்த ஓல்ட் மேன் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கும் எல்லாத்துக்கிட்டையும். நருட்டோ பயங்கரமா கத்துவான் அந்த ராட புல் பண்ண. 2 டெய்ல்ஸ் 3 டெய்ல்ஸ் 6 டெய்ல்ஸ் ஆமாங்கோ. 5 டெய்ல்ஸ் இருக்கலாங்கோ. 7 டெய்ல்ஸ் உறுதியானுங்கோ. நருட்டோ எல்லா ராடையும் எடுக்குவோம். டெய்ல் பீஸ் மோட்ல இருந்து நார்மல் ஆகும். 8 டெய்ல்ஸ் வெல்டன் நருட்டோங்கோ. மாஸ்டர் மேன் 9 டெய்ல்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு ஒன்னால தாக்கு பிடிக்க முடியாது போலயே. எப்பயும் போலதான் பா. கெடோ ஸ்டாச்சு 5 டெய்ல்டு பீஸ்டே எடுக்கும் செயின் யூஸ் பண்ணி. நருட்டோ அது ஒன்றும் எப்பவும் போல இல்லை, ரொம்ப கடினமான நிறைய பேர்களை இப்போ நான் கற்றுருக்கேன், அதுவும் ஒரே நேரத்துலன்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ப்ராமிஸ் ஆஃப் விக்டரிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்ன நருட்டோ